கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாசத்திற்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் இன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாசம் முழுவதும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த மாசத்திற்காக வாக்குத்தத்தங்களோடு தொடங்குறீங்களோ, தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பத்திலே வருத்தம் இருக்காது. ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்திலே நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். வாக்குத்தத்தம் செய்தினால நம்ம நிறைய காரியங்கள் வேண்டாம். நிறைய குடும்பத்தில் என்ன இருக்கு? வருத்தம் தான் இருக்கு. ஆனால் கர்த்தரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருத்தம் இருக்காது. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து இந்த மாசத்தை தொடங்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம் போல் இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி நம்ம தியானிக்கும் போது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு இருக்கும். அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி செழிப்பை கட்டளையிடுகிற தேவன். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். இலை பச்சை அப்படின்னாலே அது செழிப்பு. 12 மாசமும் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, கர்த்தர் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்காங்களோ அந்த குடும்பம் 12 மாசமும் செழிப்பா இருக்கும். சில இடத்துல தண்ணி இருக்காது. அந்த ஊருக்குள்ள நம்ம போகும்போது அந்த இடத்துல மரமெல்லாம் காஞ்சு போய் இருக்கும், அந்த இலெல்லாம் காஞ்சு போய் இருக்கும். கேட்டா அந்த இடத்துல கொஞ்சம் மழை கம்மியா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா வேற சில ஊர்ல போகும்போது பார்த்தா அந்த ஊரே பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும், அவ்வளவு செழிப்பா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க நல்ல மழை பெய்யுது, இங்க தண்ணி செழிப்பா இருக்கு அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது, நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை திருப்தியா இருக்கும், செழிப்பா இருக்கும், நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கும். இது எல்லாம் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. வருத்தமின்றி கர்த்தர் ஒரு குடும்பத்தோட கூட இருக்கும்போது வருத்தம் இருக்காது. இந்த மாசத்திற்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்காக உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னோட வாழ்க்கையில ரொம்ப ட்ரையா இருக்கு, நான் பல சூழ்நிலை இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தங்களோடு விசுவாசத்தோடு இந்த மாசத்தை தொடங்குங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அவன் தண்ணீர் அண்டையிலே. தண்ணீர் இருக்கிற இடத்திலே ஒரு மரம் இருக்கும்போது அந்த மரம் பச்சை பச்சேன்னு இருக்கும், இலையெல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து புதிய மாசத்தை நாம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். ஒவ்வொரு மாசமும் கர்த்தர் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறார். நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷன் பாதுகாக்க முடியாது. நம்மளை உருவாக்கின தேவன் தான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மாசத்திற்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்திலே நாம் கண்களை மூடி புதிய மாதத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதபடியிலே இந்த மாசத்தை நாங்க வைக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுவதும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கணும்ப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. உங்க பாதபடியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. புது கிருபை தாங்கப்பா. இந்த மாசம் முழுவதும் ஓடக்கூடிய கிருபை தாங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசேஷமா உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில இந்த வருஷத்துல இந்த மாசத்திலே சகல காரியத்தையும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. இந்த மாசத்துல சகல காரியத்திலையும் ஆசீர்வாதம் வேணும். பிள்ளைகளுடைய கையின் கிரியில் ஆசீர்வாதம் வேணும். அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். அந்த அபிஷேகம் தாங்கப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வசந்தபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா. ஞான வரனால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவின் வரனால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரட்சிப்பின் வஸ்து தாங்கராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. வெண்வஸ்திரம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி ராஜா. இப்பொழுதே கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ புது பலனை பெற்றுக்கொள்ள அந்த கிருபை தாங்கப்பா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுமணும் கிருபை தாங்கப்பா. காண்டாமிருக பலனைகளை தாங்கப்பா. மான்கால்களை தாங்கப்பா. இந்த மாசம் முழுதும் சோர்ந்து போகாமல் ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழல் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுங்க ராஜா. விசேஷமாக அப்பா வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க கத்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிங்கப்பா. உங்க பாதபடியில் இந்த மாசத்தை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்க பாதபடியை தாழ்த்துறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா அப்பா வாக்குத்தத்து மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்கா நன்றி. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உங்க நாம மட்டும் விடட்டும். எத்தனையோ குடும்பத்துக்குள்ள நிறைய தேவைகளோடு அப்பா தொடங்குறாங்கப்பா. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும். சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும்
நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் தேவனர்கள் எப்போ மினிஷனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.